ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி ஒரு மீல் மேக்கர் சம்பல் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சமைக்க டைம் இல்லாதப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மீல் மேக்கர் சம்பல் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை தோலை உரித்து நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் மில் மேக்கரை தண்ணியில் ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அப்புறமா நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண மில் மேக்கரில் தேவையளவுக்கு சால்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் பூண்டை தோலை உரித்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆன அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 1/2 hour ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணும் போது நம்ம கருகிருச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும் போது கசப்பாக இருக்கும். வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்தப்புறமா நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம மில் மேக்கரை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பூண்டையும் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டம் ஃபுல்லாக நம்ம ஆற விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மிளகா ஒரு பச்சை ஸ்மெல் போன அப்புறமா நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், அப்புறமா பூண்டு, மில் மேக்கர் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஒரு ஏர்டை கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், பிரிஞ்சி எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.